ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜானஸ் டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். ஒரு லாங் பிரேக்கு அப்புறம் வந்து உங்க கூட கம்யூனிகேட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஸ்கின் கேர் டிப்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட டெய்லி பேசிஸில் நமக்கே தெரியாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர் 1, ஃபேஸ் வாஷ். எப்போவுமே நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் இல்லை வெளியே போயிட்டு வந்தாலுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை வந்து கண்டினியூ பண்ணணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கின்னுக்கான மெயின் மெடிசனே வந்து நம்மளோட நார்மல் வாட்டர் தான். ஹாட் வாட்டரெல்லாம் எதுவும் இல்லை. நார்மல் வாட்டர்லேயே வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 5 to 7 டைம்ஸ் ஆச்சு வாஷ் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷ் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்டை வந்து கிளியராக வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடும். அதில் இருக்கிற மினரல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போதுமானது. நம்ம எவ்வளோ தான் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், சன் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போனாலே ஆட்டோமேட்டிக்காக டர்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு 100% வந்து டர்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம பாடிக்குள்ளேயே க்யூர் ஆக வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியே நம்மளுக்கு பாப்அப் ஆகும். இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் தான் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கான மெயின் எனிமினே சொல்லலாம். பாடியில் 70% வாட்டர் இருக்கணும். ஸோ ஜெண்டர் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்டேக் பண்ணுங்கள். நான் வாட்டர் இன்டேக் பண்ணுறேன் ஆனால் வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து நிறைய அந்த வாட்டர் வந்து டைமிங் வச்சு, ஹவர்ஸ் வச்சு வந்து நிறைய பாட்டில்ஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம 3rd டிப், டேண்ட்ரஃப். இது நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கிளியர் பண்ண பாருங்கள். ட்ரை ஸ்கேல்ப் இருந்தாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக பிம்பிளும் வந்து ஸ்டார்ட் ஆகும். வீட்லேயே உங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சால் கிளியர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். டேண்ட்ரஃப் வரத்துக்கு இன்னொரு ரீசனுமே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுற அன்றைக்கே வந்து உங்களோட சீப்பையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட சீப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 4th டிப், டவல்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சீப் வந்து நம்ம எப்படி நமக்குன்னு வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டவல், அதுக்கப்புறம் வந்து இந்த பில்லோ கவர்ஸ், நோட் புக் ஷேர் பண்ணுற மாதிரி டவல்ஸ், இந்த சீப்பு, இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸை ஷேர் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. டவல் யூஸ் பண்ணிவிட்டு வெட்டானதுமே அப்படியே வச்சிடாதீங்க. அதை வெயிலில் வந்து காய போடுங்க. அதில் இருக்கிற பாக்டீரியாவும் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க மற்றவங்க யூஸ் பண்ணுற டவலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிம்பிள்ஸை விட அதிகமாக தான் ஆகும், கம்மியாகாது. உங்களோட டவல்ஸ் வந்து யாராச்சும் எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டாலும் நீங்கள் அதை இன்ஸ்டண்ட்டாக ஹாட் வாட்டரில் டெட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெளியே வெயிலில் காய வச்சுருங்க. லாஸ்ட் 5th டிப், க்ரீம்ஸ் ஐட்டம்ஸ். எந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஆட்ஸ் பார்த்துட்டு நான் வாங்கிட்டேன், இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து தான் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன தேவை, என்ன வேணுன்றதில் கான்சன்ட்ரேட்டாக இருங்க. ஒரு சில ஸ்கின் டைப்புக்கு வந்து ஆர்கானிக் ஒத்துக்கும், ஒரு சிலவங்களுக்கு கெமிக்கல் ஒத்துக்காது. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதை தெளிவாக பாருங்கள். எக்ஸ்பயர் டேட் பாருங்கள், என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ப்ராடக்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஸ்கின் என்ன டைப் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். கரெக்டான ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் நம்ம சொல்கிற ரீசன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸ்கின்னோட ரோலே வேறு. நான் சொன்ன இந்த 5 விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தப்பு பண்ணியிருப்பீங்க. இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until it's bye from ஜானஸ் டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.